அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனால்ட் ட்ரைபர் அப்படின்ற காருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் டெஸ்டோட சேஃப்டி ரேட்டிங் வந்து அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின சில விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே. இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி முதல்ல இந்த காரை பத்தியும் இந்த காருக்கு முன்னாடி இருந்த விமர்சனங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெனால்டோட ட்ரைபர் அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா பொறுத்தவரை ஒரு லோ பிரைஸ் எம்யூவி அப்படின்ற கார் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கார் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் கார்ஸாவே இருக்கு. அதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு டாப் மாடல் கார் எடுத்துலாம். அது மட்டும் இல்லாம இந்த வண்டியோட சீட்டிங் ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வண்டியோட லுக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக்லயே வந்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்ல வந்து சேஃப்டி இருக்கா, இந்த காருக்கு வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்து கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து பலர் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நானே வந்து இந்த டிரைவர் பத்தி வீடியோஸ் போட்டிருந்தாலும் பல பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த கார்ல சேஃப்டி என்ன இருக்க போகுது. மாருதி சுசுகியோட எக்ஸ்ப்ளோஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா லுக் வந்து எஸ்யூவி மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த கார் வந்து சேஃப்டி ரேட்டிங்ல வந்து 0 ஸ்டார் வாங்கலையா. அதே மாதிரி ஸ்கார்பியோ கூட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா தெரியுது. ஆனா அந்த வண்டியுமே வந்து கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல வந்து 0 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு. இந்த டிரைவர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பலரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எர்டிகா கம்பேர் பண்ணும்போது இந்த கார் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்குமே வந்து கமெண்ட்ல பல பேர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, எந்த காரோட வந்து எந்த கார் போட்டி போட வைக்கிறீங்க, எர்டிகாவோட வந்து டிரைவர் ஈக்குவலா வந்துருமா. சேஃப்டி ரேட்டிங் பொறுத்தல வந்து எர்டிகா வந்து 3 ஸ்டார். ஆனால் டிரைவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரேட்டிங்கே கிடையாது. அந்த சேஃப்டி ரேட்டிங் வந்தாலும் வந்து 1க்கு கம்மியாக தான் வரும், 0 தான் சேஃப்டி ரேட்டிங் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவருக்கு எதிராக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ காசு கம்மியாக கொடுத்து வாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்றதே வந்து தப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விலை குறைவான கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த கார்ல சேஃப்டி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புல வந்து ஒரு காரை தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணத்தை முறியடிக்கும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா டாடா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எல்லாமே வந்து சேஃப்டி ரேட்டிங்ல வந்து 4 ஸ்டார் 5 ஸ்டார் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருந்தது. இப்போ இந்த ரெனால்டோ டிரைவர் அப்படின்ற காருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நம்பவே முடியாத ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் டெஸ்ட்ல வந்து இந்த டிரைவர் அப்படின்ற கார் வந்து வாங்கியிருக்கு. பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குடைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு விலை குறைவான கார்லையுமே வந்து சேஃப்டி ரேட்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது வந்து இந்த ரெனால்டோட டிரைவர் அப்படின்ற கார் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த காரை யார் செக் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் என்கேப் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை வந்து செக் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண கார் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்லேயே வந்து ஒரு பேஸ் மாடல் கார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த கார் பொறுத்தல வந்து 2 ஏர் பேக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு. இந்த 2 சைடு தான் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்கு. இதே டாப் பேண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 ஏர் பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க டெஸ்ட்ல யூஸ் பண்ணது வந்து பேஸ் மாடல் கார் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் உட்காந்து போகிற மாதிரி வந்து 4 பொம்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து வச்சிருக்காங்க. இந்த பொம்மைகள் ஃபுல்லாக வந்து சென்சார் இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அந்த பொம்மைக்கு வந்து அடிப்படுதோ அந்த அளவுக்கு வந்து மனுஷங்களுக்கு வந்து அடிப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சென்சார் வந்து வச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடும் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய பொம்மையும், பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வயசு 6 வயசு பையன் மாதிரி ஒரு பொம்மையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை கொடுத்த மாதிரி ஒரு பொம்மையை வந்து வச்சிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 4 பொம்மை டம்மியுமே வந்து கார்ல உட்கார வச்சு ஒரு 64 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போய் அந்த காரை மோத விடுறாங்க. இது நிறைய பேர் வந்து நினைக்கலாம் 64 கிலோமீட்டர் ஸ்பீடா ஒரு 100 போகக்கூடாது 120 போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. குளோபல் என்கேப் பொறுத்து வந்து எல்லா காருமே வந்து பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த காருக்கு வந்து என்ன ரேட்டிங் கிடைக்குது அப்படின்னா, அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைக்குது. இதே வந்து சைல்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைக்குது. இதுல பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட் சேஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் வந்து 11.62 வந்து பாயிண்ட் வந்து கிடைக்குது. இதே வந்து நீங்க சைல்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 பாயிண்ட்ஸ் வந்து 27 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பாடிஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் அப்படி தான் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே வந்து சேஃப்டி ரேட்டிங்ல வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. அடுத்தது ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் மற்றும் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து டிரைவர் சைடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டுக்கு வந்து மார்ஜில் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பேசஞ்சர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட்டுக்கு வந்து அடிக்கட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீக் போர் அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து கொடுக்கல. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அந்த சேஃப்டி ரேட்டிங் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த காரோட குவாலிட்டி பற்றி தப்பா நினைச்சிட்டு இருந்தவங்களோட எண்ணம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்ட பல கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் காசு கம்மியாக கொடுத்து வாங்கினா சேஃப்டி இருக்குமா அப்படின்றது தான். இப்போ நான் வந்து தைரியமாக வந்து அடிச்சு சொல்லுவேன், இந்த கார் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டி வைஸ்லேயும் தான் நீங்கள் காசு கம்மியாக கொடுத்து வாங்கினாலுமே வந்து இந்த காரில் வந்து சேஃப்டி வந்து இருக்கு. உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயணத்தோட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பல தகவல் அது நம்ம தமிழ் தெரிஞ்சிருமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.